இன்றைக்கு ஊழல் என்று சொன்னா திமுக பொருந்தும் இல்ல. இன்னைக்கு கூட ஒரு மந்திரி வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்துருக்குல்ல. எந்த அமைச்சர்? நீங்களே பேர் சொல்லிட்டீங்க, பத்திரிகையாளர் குறிச்சிக்கப்பா. இல்லைன்னா நான் சொன்னேன்னா நாளைக்கு அது ஒரு கட்டம் கட்டி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு 4 கூட்டணி கட்சி தலைவர் வச்சுட்டு பேச வைப்பாங்க. ஏன்னா திமுக பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரக்கு இருந்தால் தானே பேச முடியும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கணம் இல்லை, வழியிலே பயம் இல்லை, எதை பேசினாலும் கவலை இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. ஏன்? ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம், ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்க தான் உத்தமர்னு சொல்றீங்களே, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூம? அங்க அமலாக்கத்துறை வந்தா அதான்ப்பா சோதனை செஞ்சுட்டு போ, நாங்க தான் எந்த தப்பும் செய்யலைங்கிறோம்ல, தாராளமா சோதனை செஞ்சுட்டு போட்டோம். அங்கே மடியிலே கனம் இருக்கின்ற காலத்தில் வழியில பயம் பிடித்து விட்டது, அதனாலதான் பூட்டி வச்சிருக்கிறேன். இன்றைக்கு இப்போ ஒரு அமைச்சர் கதவை தான் அமலாக்கத்துறை தட்டி இருக்குது. ஏன்னா எத்தனை அமைச்சர்கள் தூங்காம இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு எப்போ வந்து கதவை தட்டுவாங்கன்னு தூக்கமே இல்லாம போயிட்டு, அந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் மலிந்த அரசாங்கமாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை இனி காப்பாற்ற இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதனாலதான் ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடா போய் கதவை தட்டு, எங்க கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துங்க. எப்படி பிச்சைக்காரர் போய் வீடு வீடா பிச்சை எடுக்கிறாங்க, அது மாதிரி போய் வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திமுக கட்சியுடைய நிலை பரிதாபமான நிலைக்கு வந்துட்டு. எங்கேயாவது எந்த கட்சியாவது இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டுருக்காங்களா? யாராவது ஒரு கட்சியில சேரணும்னா விருப்பப்பட்டு அவர்கள் உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுகவில் மக்கள் செல்வாக்கள் வந்துட்டாங்க, கட்சிக்காரருடைய செல்வாக்கள் வந்து விட்டாங்க. வேற வழி இல்லாம ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டி வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.